கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டான். இடம் யாருதுன்னு தெரில. இடம் பார்த்தீங்கன்னா என்னோட இடம். வேற ஒருத்தன் சொத்து ஆக்கிரிங் பண்ணி ரூம் போட்டு அட்டை போட்டுட்டான். தென்னை மரத்துக்கு அடியில் இருக்கிறது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கிட்ட பட்டா சிட்டா இருந்தால் நீ கோர்ட்டுக்கு போடான்றாங்க. நான் கோர்ட்டுக்கு போகிறதா இல்லை உடைக்கிறதான்னு தெரிய மாட்டுது. அப்புறம் என்னன்றாங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டுக்கு உனக்கிட்ட எல்லாம் இருக்குதில்ல, அவன் சோதனைக்காரன், நீ என்ன பண்ணுற கோர்ட்டுக்கு போயிடு அப்படின்றாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் எதுக்கப்பா கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. தருமபுரி மாவட்டத்தில் இப்படி ஒரு ஸ்டேஷனை பார்த்ததே கிடையாது. நம்ம லோக்கல் இது தான், இண்டூர் பகுதி ஒகேனக்கல் ரோட்டில் இண்டூர் ஸ்டேஷனு. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கோர்ட்டுக்கு போப்பா, உனக்கிட்ட பத்திரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போ, நான் அவனை விசாரிக்க முடியாது, அவன் எங்கேயே அடிக்கிறதுக்கு வரான்னு போலீஸ் சொல்லுது. போலீஸே பயப்படுறதுக்கு என்னதுக்கப்பா ஸ்டேஷன் இருக்கணும்? ஒருத்தனை அடிக்கிறதுக்கு முன்னே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோங்க, நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் நான் இப்போ அவன் மேலே என்ன ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 பெட்டிஷன் போட்டுருப்போம். தருமபுரியில் பெட்டிஷன் போட்டுங்கிறோம். தருமபுரிலேயே போய் என்னான்றான், நேற்று வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டானோ. எங்கே சார் பத்திரத்தை போட்டு கேட்குறேன் நான், சார் பத்திரங்குது என்கிட்ட, அவன்கிட்ட என்னாக்குதுன்னு கேட்டிங்களான்னா, அவன் நேற்றே வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் கோர்ட்டுக்கு போகிறேன்ட்டு, நீ கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பத்திரங்கிறவங்க கோர்ட்டுக்கு போயிடுறது, பத்திரம் இல்லாதவங்களாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டா நிலத்தில்? பட்டா சிட்டா எல்லாமே இருக்குது என்கிட்ட, இன்னும் நடவடிக்கை எடுக்கல அவங்க. எல்லாமே வச்சுன்னுங்கிறான். ஏன்னா கடைசியாக ஒரு மனு கொடுக்குறோம் கலெக்டருக்கு. கலெக்டர் என்ன, தருமபுரி கலெக்டர் என்ன மனு எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஊனமாட்ட சட்டிட்டு இருக்குது, உடல் ஊனமாட்டவன், என் பையனும் ஊனமாட்டவன் தான், பொண்டாட்டி இறந்துட்டா. இல்லை இப்போதைக்கு இருக்கிறது ஏதோ வச்சு ஒரு 50 சென்ட் நிலத்தை விற்றுட்டு தான் 5 சென்ட் நிலத்தை வாங்கணும், கடை வச்சுன்னு பொழைச்சிக்கலான்னு. கடைசியில் அந்த நிலமும் வில்லங்கத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஊரில் கேட்டால் ஊரே விசாரிக்காம ஊரே கேட்டு நிலம் வாங்குறியான்னு சொல்கிறாங்க. எங்கே போகலாம்? போலீஸ் போனால் என்னன்றாங்க, போலீஸ் வந்து ஒரே வார்த்தை சொல்லுது, ஏப்பா நிலம் வாங்கினியா உணுந்தா போய் கோர்ட்டில் பார்த்துக்கப்பா, ஒரு சிவில் மேட்ருப்பா அப்படின்னு எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. தருமபுரியிலேருந்து HFCலேருந்து எங்களுக்கு தகவல் வந்துடுச்சு, விசாரிக்கவே மாட்டோம் அவனை, உங்ககிட்ட பத்திரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போப்பான்னுது. அப்போ பத்திரம் இருக்கிறவனெலாம் கோர்ட்டுக்கு போயிடணுமா சொல்லுங்க பார்க்கலாம்? பத்திரம் இல்லாத வீட்டில் உட்காந்துக்கணுமா? இதுக்கு தான் தருமபுரியில் ஒரு ஸ்டேஷனு, இண்டூர் பகுதியில் ஒரு ஸ்டேஷனு. இதுக்கு ஸ்டேஷனுக்கு 4 பேர், அவங்களுக்கு சம்பளம் வேறு கேடு. இதெல்லாம் ஒரு ஸ்டேஷனா? நான் அடிக்கிறதுக்கு முன்னே கம்ப்ளைண்ட்டு சொல்கிறோம். நாம் சண்டைக்கே வேணாம், ஹாஸ்பிட்டல் போய் படுக்க வேணாம், இன்னாத்துக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டு வரோம். எத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கு எதுக்குமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே விசாரிக்கிறதில்ல, அவனை எதிர்பார்த்தி அப்படியே விட்டுறாங்க. அவனான்றான் அரசியல்வாதிகளை கூட்டின்னு வந்துட்டு சாதாரணமாக அவனே தெரியும் அப்படின்றாங்க. போலீஸும் பயப்படுது, விட்டுறாங்க. இப்போதைக்கு நான் பயப்படல. என்னென்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டில், பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு. கலெக்டருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கான், மேல் இடத்துல 5 இடத்துல 4 இடத்துல கொடுத்துருக்கான். அந்த 4 இடமும் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா தகவல் அனுப்பினான். போஸ்ட் ஆஃபீஸுக்கு எல்லா ஃபார்ம் வச்சுருக்கான். இந்த பெட்டிஷன் பூரா போலீஸை மண்ணை தூவிட்டு தான் வந்து அவன் இந்த சாலை போட்டுருக்கான். எல்லாரும் டிமிக் காட்டிட்டான். போலீஸவே டிமிக் காட்டுறான்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன? தமிழ்நாடு கவர்மெண்ட் அது சொல்லு பார்க்கலாம். ஒரு உடல் ஒன்று மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா ஆக்ஷன் எடுக்கணும். முடியாத கண்டிஷனுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோங்க. எடுக்க முடியாததுக்கு என்ன சார் ஸ்டேஷன் வேறு இருக்கணும்? சிவில் மேட்டர்னு பக்காவாக எங்கள் ஊர் தலைவர் ஃபோன் பண்ணி கேட்குறான், சார் இப்படி தான் சார் பிரச்சனை பண்ணுறான், ஏதோ ஒன்று பாருங்கள் சார், இப்போ கம்ப்ளைண்ட் விசாரிங்க சார்னா, நான் அட்டை போடுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த இடத்துல என்னோடய சைட்டில் அட்டை போடுறான்றான். போலீஸ் என்ன கேட்குதுன்னா, சின்னசாமி உனக்கு வந்து தகவல் சொல்லிவிட்டு எதிர்பார்த்திக்கும், உனக்கும் சொல்கிறேன் தகவல் சொல்கிறேன் உனக்கும், நான் கூப்பிடும் போது வாண்டுறாங்க. நான் கூப்பிடும் போது போகணுமா வேணாமா? போகணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கூப்பிட வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே மட்டும் என்ன சொல்லிட்டாங்க, நீ அட்டையை போடுறா, அவன் சண்டைக்கு வந்தானா அதுலேருந்து செக்ஷன் போட்டு இழுத்துக்கலாம், உன்னையே அடித்துடி பிரச்சனை போட்டு கேஸ் போட்டுக்கலாம் அவன் மேலே அப்படின்னு போலீஸே ரெக்கமெண்ட் கொடுக்குது அவனுக்கு. நான் ஏன் அடிக்கிறதுக்கு போனோம்? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுருக்கிறேன்ல. அவன் அட்டையே போட்டுன்னு போகிறான், பூசியோவில் போயின்னு போகிறான், எதனா பண்ணிட்டான். எனது நிலம், என் நிலம் என்றைக்கு அது என்றைக்கு நிலம் இடிச்சுட்டு அதை கட்ட முடியுதோ அன்றைக்கி கட்டிக்கிறோம். அது வரைக்கும் நான் தொடுறதில்ல. என்ன சொல்கிறான், போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, போலீஸாக விட்டது அது அவனை அட்டை போட விட்டுனுங்குது. போலீஸ் தான் என்கிட்ட பதில் சொல்லணும். ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா முன்னாடியே கொடுக்குறோங்க,
சார் என் வரப்பே வெட்டுறான்னு கொடுக்குறேங்க. அது நடவடிக்கை எடுக்குமா என்னவா? வந்து பார்க்காதே அட்டை போடுப்பா நீ சம்பாரிச்சிக்கா அப்படின்ற கணக்காக்குது. அப்போ நாங்கள் கல் தூக்கி போட்டாலையும் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு 4 பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சர்டிஃபிகேட் எடுத்து இதெல்லாம் பண்ணணுமா? நாங்கள் பிரச்சனை தேவையில்லையே. எனது சொத்து பக்கா டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ எவனுக்குனாலும் நான் கரிமணி கொடுத்துட்டு போகலாம், எவனுக்குனாலும் நீ விற்கலாம். என்னால் பணம் பத்தாக்குறோன்னா இன்றைக்கி சேலையை விட்டு போடலாம், சொத்துக்காரி மணி வைக்கலாம், எல்லாமே இருக்குது என்கிட்ட. அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அண்டபாபுரம் இல்லாத பையன் அட்டை போடுறான். இது போலீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, உனக்கிட்ட கொஞ்சம் பத்திரங்குதா நீ கோர்ட்டுக்கு போ தம்பி அப்படின்னுது. அப்போ நான்லாம் கோர்ட்டுக்கு போகிறவன் அவன் மட்டும் வீட்டில் உட்காந்துக்கிறோண்ணா வீடு கைட்டுன்னு. இதுக்கு என்னத்துக்கு இப்போ தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்கணும்? இப்படிப்பட்ட ஸ்டேஷன் தேவையா இண்டூர் பகுதிக்கு? ஒகேனக்கல் ரோடு தான் இண்டூர். இப்படி ஒரு ஸ்டேஷன் தேவையானு கேட்குறான். ஒரு உடல் ஊனமாட்டம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எத்தனை இடத்துல கொடுத்துருக்கான். இப்போ கலெக்டருக்கு ஒரு மனு கொடுக்க போகிறோம். அது என்னைக்கு கொடுக்குன்னு சொல்லலை. கொடுக்குறோம். கலெக்டர் என்ன முடிவு பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 50 சென்ட் நிலத்தை விற்றுட்டு வந்து இதை வாங்கியிருக்கான். ஊரில் வந்து விசாரிச்சு பாருங்கள். ஏன்னா என்கிட்ட நிலம் இல்லை. என்கிட்ட பொண்டாட்டியாக இருந்துட்டா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு வரேன். யாரும் சப்போர்ட் இல்லை எனக்கு. நன்றி.